ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல உதாரணமான படம். ஜெயிக்கணுன்ற வெறி மனசில் இருந்தால் எப்படி வேணாலும் வாய்ப்பு வரும். அதுதான் கதை. யாருக்கு எல்லாம் திறமை இருக்கோ எப்படி வேணாலும் முன்னாடி வரலாம் அப்படின்ற ஒரு கருத்து. கேரக்டரோட ஒன்றி போயிருக்காரு. பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. மாரி செல்வராஜ் சூப்பராக படம் எடுத்திருக்காரு. அதான் ஒரு கீழ் மட்டத்தில் இருந்து மேலே ஒருத்தன் வந்து முன்னேறி வரணும்னா இங்கே சாதி மதம் எல்லாத்தையும் தாண்டி வெற்றி பெறணும்னா நம்பிக்கை இருக்கணும். அந்த கபடி நம்பிக்கை இருந்து திறமை இருந்தால் முன்னேறி வந்துடலாம் அப்படிங்கிறத மாரி செல்வராஜ் தெளிவாக காட்டியிருக்காரு. சூப்பர் படம், எல்லாரும் பார்க்கலாம். எமோஷனலாகவும் கனெக்ட் ஆகும், எல்லாத்துலேயுமே கனெக்ட் ஆகுது படம். துருவிக்ரம் ஆக்டிங், அவர் அளவு கடந்த ஆக்டிங் இதை நடிச்சிருக்காரு. செம ஆக்டிங். அவர் உச்சபட்ச அவர் உடம்புல இருக்க எல்லாத்தையும் சேர்த்து நடிச்சிருக்காரு. செம நடிப்பு துருவிக்ரம். எல்லாருக்குமே நல்ல நடிப்பு. பசுபதியும் சூப்பராக நடிச்சிருக்காரு. அதுலேயே அந்த அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. யாருக்கு குப்புசாமியில வேஷம் எடுத்து அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. அதிகாரத்துக்கும் அரசியலுக்கும் தான் இங்கே போட்டி. அதிகாரம் யாருக்கு வேணும், அரசியல் யாருக்கு வேணும். அரசியலை வச்சு தான் அதிகாரம் கிடைக்குது. இங்கே யாரும் முன்னேறாங்கிறது அதெல்லாம் தாண்டி முன்னேறி இருக்காரு. ஜாதி இங்கே அரசியலை வச்சு தான் ஜாதியை உருவாயிருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா என்ன தெரியுதுங்க உங்களுக்கு, அரசியல் தான் ஜாதியை உருவாக்கி இருக்கிற மாதிரி தெரியுது இந்த படத்தில். படம் பைசன் பார்த்தோம், நல்லா தான் இருக்குது படம். இந்த ப்ளூ சட்டை மாறன் சொல்கிற மாதிரிலாம் ஹீரோயினிக்கெலாம் கதை இல்லை, அதெல்லாம் எல்லாமே கதை இருக்குது, ரியலாக எடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து உண்மை ஸ்டோரின்றதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துருக்காங்க. ஜாதி அதெல்லாம் காட்டுறது தான் அது சம்மந்தப்பட்ட படம்ன்றதான் ஜாதியை காட்டுறாங்க. மற்றபடி இந்த பிதிக்கிட்டாங்க நசிக்கிட்டாங்க சொல்கிறாங்களே அதெல்லாம் கிடையாது இதில். அதுவும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் முக்கியமாக அது அவங்க படம் தான். ஆனால் ஜாதியை வச்சு எடுத்திருக்காங்க. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி கீழே மேலே காட்டல, கீழே கூட மேலே எடுத்து அவன் ஜாதி மேல் ஜாதியை சப்போர்ட் பண்ணுறான். அதை தான் படமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஒன்றுமே இல்லை. சூப்பர் ஆக்டிங், பாராட்டலாம். பசுபதி இன்னும் பாராட்டலாம். செம்ம ஆக்டிங், 2 பேரும் நல்லா இதே செம்மையாக கனெக்ட் ஆகுது படம். அதுவுமே ப்ளூ சட்டை மாற சொல்கிறதுலாம் கேட்காதீங்க, கதையே இல்லை ஒன்றுமே இல்லை, வந்து பார்க்க சொல்லுங்கள். சூப்பர் படம் வந்து அல்டிமேட்டு. என்ன விஷயம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். மாரி செல்வராஜ் வந்து எப்பயுமே வந்து யூனிக்காக இருக்கும் அவரோட மூவி எப்பயுமே. ஆனால் இதில் வந்து அவுட் கிளாஸு என்னென்னா ஸ்போர்ட்ஸ் வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அதை செம்மையாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஒன்று இந்த ஜாதி இந்த படத்தில் வந்து கேஸ்ட் மாரி செல்வராஜ் எடுத்தாலே கேஸ்ட்டு தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா அமீர் இருக்கார், அவரும் சொந்த ஜாதியால் தான் காட்டி அவர் இறந்துருப்பார். ஆப்னட் ஒருத்தர் இருப்பார், அவரும் அதே சாதி மூலியமாக தான் அதை அவங்க கூட இருக்கிறவங்க மூலியமாக தான் அவரும் கொண்டு இருப்பாங்க. ஸோ 2 பேரும் சாதி அவங்க கூட இருக்கிறவங்க சாதி உனக்கு ஒன்றையும் பண்ணாது, சாதி ஒரு மயிரும் கிடையாதுன்றதை கிளியராக காட்டியிருக்காங்க. இன்னொரு விஷயம் நல்லா சொல்லணும்னா மாரி செல்வராஜ் என்னை எல்லா படத்துலையும் அழ வச்சுட்டு இருக்கீங்க. இது வந்து மாரி செல்வராஜுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம். எல்லா படத்துலையும் என்னை எமோஷ்னலாகி அழ வச்சுட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க பொண்ணு சொன்னாங்கல்ல காமெடியாக ஒரு படம் பண்ணணுன்ட்டு, அந்த மாதிரி இதுக்கப்புறம் பண்ணுங்க, சரிங்களா. மூவி அல்டிமேட். நிஜமாக தீபாவளிக்கு வந்து செம்ம சர்ப்ரைஸ். எனக்கு இது வந்து தீபாவளிக்கு செம்ம சர்ப்ரைஸ். என் ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன். இவங்களாம் என்னோட ஃபேமிலி. சரிங்களா. மாரி செல்வராஜ் வாழ்த்துக்கள், சூப்பர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்தது. அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய. இதுக்கப்புறம் போய் தான் நான் கூகுள் பண்ணி பார்க்கணும் அவரை பற்றி. ஸோ அதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தான். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நல்ல பிளேயராக இரு, ஜாதி முதல்லாம் உனக்கு எதுவுமே தடையாலாம் இருக்காது, நீ நல்ல பிளேயராக இரு. அதை தான் சொல்கிறாங்க. இந்த உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்றாங்க இல்லைங்களா. தாழ்ந்த ஜாதிலேயே வந்து நிறைய ஜாதி பார்க்குற விஷயத்தை இதில் காட்டியிருக்காரு. நிஜமாக சொல்லணும்னா சூப்பராக காட்டியிருக்காரு. ஒடுக்கப்பட்ட ஜாதின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுலேயே வந்து நீ அந்த ஜாதிக்கிட்ட சேரக்கூடாது, அவன் மூலியமாக நீ வெளியே மேலே போகக்கூடாதுன்றத சூப்பராக காட்டியிருக்காங்க. அவன் என்ன பண்ணுறான், அந்த உயர்ந்த ஜாதின்னு சொல்கிறவர் அவன் நல்ல பிளேயர், எதுக்குடா அவனை விடுறீங்க அப்படின்னு அவரும் என்கரேஜ் பண்ணுறாரு. இங்கே வந்து ஜாதின்றது இருக்குது, ஆனால் அடிமட்டத்தில் தான் இருக்குது. மேலே இருக்கிறவங்க அவங்க வந்து கிளியராக இருக்காங்க, அவங்க தான் ஜாதியை பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஜாதி மூலயமா அவங்க தான் பயனாடிடுறாங்களே தவிர கீழே இருக்கிறவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. ஸோ இதை தான் வந்து இந்த படத்தில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. படம் ரொம்ப அற்புதமாக இருக்குண்ணே. அழுவ வச்சுட்டாரு. ஸ்போர்ட்ஸை பற்றி இப்படி ஒரு படம் இந்திய உலக சினிமாவில் இருந்தது இல்லைண்ணே. மாரி செல்வராஜ் சார் அவரோட ஊரில் நடந்த விஷயத்த அவரால் மட்டும்தான் இப்படி எடுக்க முடியும், வேற யாராலையுமே எடுக்க முடியாது. சூப்பர் படம், ஹிட்டு. படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து நம்ம முன்னுக்கு போகிறதுக்கு பல தடைகள் வரும், எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சிட்டு தான் போகணும். நம்ம போகிற பாதையில் தெளிவாக நேர்மையாக போனால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அமீர் சார் நடிப்பு புல்லரிக்க வைக்குது. லால் சார் நடிப்பு அதை விட அட்டகாசமாக இருக்குது. ஒளிப்பதிவு, மியூசிக்கு, படமே சூப்பர் டூப்பர் ஹிட்டுண்ணே. எனக்கு எங்கே என் கண்ணில் கூட அழுதுகிட்டே அந்த துரு கேரக்டரை பார்க்கும்போது எனக்கு மாரி செல்வராஜை நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கா. அவர் வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு இன்றைக்கி வந்திருக்காருன்னா அதுக்கு காரணம் அவர் இப்படி இருந்த ஊரை
போராடி இந்த இடத்துக்கு இவர் வந்திருக்காரு. அவரோட லைஃப்பை தான் எடுத்திருக்காரு. அதை பார்க்கும்போது அவருக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்படி ஒரு பிரமிப்பா இருக்கு. அவர் போராடி இந்த இடத்துல இருக்காருன்னா அவரை விமர்சனம் பல பேர் பண்றாங்க. ஆனா அவரை விமர்சனம் பண்றதுக்கு தகுதியே யாருக்கும் கிடையாது. அவர் தான் நிகரான ஆளு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் மாரி செல்வராஜ் சார் அவர்களுக்கு மழலை செல்வம் இயக்குனருங்கிற டைட்டில் கண்டிப்பா கொடுக்கலானே. அது மனசுல சொல்லும் பட்டுது. அதான் மறுபடியும் சொல்லிட்டு போறேன். ஏன்னா மழலை செல்வம்னா குழந்தைகளுக்கு உண்டான டைரக்டர். இந்த படத்துல அவர் அடுத்த தலைமுறைகளுக்கு ஸ்போர்ட்ஸை பத்தி எப்படின்னா பிரச்சனைகள் வருங்கிறதுக்காக அதை நகர்த்தி கொண்டு போற ஒரு குழந்தை போல அவரு ஒரு குழந்தையா இருந்து கற்பிக்கிறார்ல. அதனாலதான் ஒரு மழலை செல்வம் இயக்குனர் மாரி செல்வராஜ் படைப்பில் பைசன் படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து ஒரு பையன் மேலே வர்றது எவ்வளோ கஷ்டம் இருக்குது. படம் நல்லா சொல்லியிருக்காரு மாரி செல்வராஜ். அதை பார்த்தா புரியாது. நிறைய பேருக்கு சில சும்மா சாதாரணமாக கடந்து போயிடுவாங்க. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு படத்துல தான் தெரியும். ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு கஷ்டம் எல்லாருக்கும் இருக்குன்னு. இதெல்லாம் அனுபவிச்சு தான் புரியும். சூப்பராக இருக்குது படம். நல்லா இருக்கு. மாரி செல்வராஜ் சூப்பராக நடிச்சிருக்கா போல. அப்படியே கதையோட ஒன்றிட்டா போல. நல்லா நடிச்சிருக்கேன். அவர் சொல்ல நான் ஆல்ரெடி நிறைய படம் படிக்கிற போல. ஆனால் துருதா அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா நடிச்சிருக்கேன். சூப்பராக இருக்குது. கதைக்கு ஏற்ற மாதிரி படம் நல்லா பண்ணியிருக்கேன். எல்லாம் சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்தது. இது இந்த இன்ட்ரோலுக்கு மேலே நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. துருவோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. படத்துல இருந்து எல்லாராலையும் முன்னுக்கு வர முடியும்னு இந்த படத்துல இருந்து தெரியுது. எல்லாம் சூப்பராக இருக்கு. மாரி செல்வம் சூப்பராக எடுத்திருக்காரு. அந்த படம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு கபடியும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு நல்லா இருந்துச்சு அந்த படம். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. அந்த கடமை சூப்பரா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. மாரி செல்வராஜோட அடுத்த காலத்தை இன்னொரு காட்டியிருக்காரு. இது கிராமங்களோட ரியாலிட்டி அது அப்படியே காட்டியிருக்காரு. இல்லை அமீர் பண்ணியிருக்காரு நல்லா. மற்றபடி கதை ஃபுல்லாகவே போர் அடிக்காமல் போகுது. பொது ஜனங்களுக்கு ரொம்பவும் நல்லா பிடிக்கும். கதையில் ஜாதியை தான் காட்டுறாங்க. எவ்வளோதான் ஜாதி இருந்தாலும் யாரையும் முன்னேற விட மாட்டாங்க. திறமை இருந்தால் நீ எங்கே வேணாலும் உன் திறமையை காட்டி முன்னாடி வரலாம். அதான் காட்டியிருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. அவர் எப்போதும் பண்ணுற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுதான் பசுபதி, அப்புறம் அமீர், அப்புறம் அவரோட லாலு, இவங்க எல்லாருமே நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை கொஞ்சம் அதிகமாக நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா எடுத்திருந்தாரு. நார்மலாக அந்த எடுக்கிற மாதிரி இல்லை, மாரி செல்வராஜ் அந்த கேஸ்ட்டை பற்றி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் ப்ராப்பராக எடுத்திருக்காரு. நல்ல மூவி. அது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கிராமத்துலேருந்து வராங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க மேலே வர வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் கிடைக்க மாட்டுது அப்படின்னு ரெண்டு பேரும் ஈக்குவலாக காமிச்சிருக்காரு. அந்த படத்தில் நல்லா பிடிச்சிருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு. இருக்கிற படத்துலேயே அவர் நல்லா பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் நல்ல ஆக்டர். பசுபதி சார் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. துருவுக்கு அப்புறமா துருவ் ஆக்டிங் வைஸ் பசுபதி சார் தான் ஃபர்ஸ்ட்டு. துருவ் கேரக்டரும் பசுபதி கேரக்டரும் நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. எமோஷனல் சூப்பராக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான். செகண்ட் ஹாஃப் லாஸ்ட்டில் கனெக்ட் ஆயிடுது. ஆனால் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. கதையே ரொம்ப நல்லா தானே இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லா ஜாதி மக்களும் பார்க்கலாம். இவங்க ஜாதி மக்கள் தான் பார்க்கணும் இல்லை, எல்லா மக்களும் பார்க்கலாம். ரெண்டு பேருமே நல்லா தான் இருந்துச்சு. ஆக்டிங்லாம் சூப்பர். விக்ரமே மிஞ்சிட்டார். அவர் இருந்தா எல்லா சாங்குமே நல்லா இருக்கு. படம் ரொம்ப லாங்காக இருக்கு. பட் என்ன டிபிக்கல் வெண்ணிடா கபடி குழு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாரி செல்வராஜ் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த விக்ரம் சன் இஸ் ஆக்டட் வெரி வெல். ஒரு தூரம் பார்க்கலாம், படம் பார்க்கலாம். ஒர்த் சீயிங் மூவி தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர் படம். டைரக்டர் நல்ல கதை, நல்ல இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க, அதாவது ஜாதி இதெல்லாம் பத்தி சொல்ல வராங்க. வந்து பேசுவோம். படம் அவ்வளோ அழகா எடுத்திருக்காங்க. மஸ்ட் வாட்ச் மூவி. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். பாலிடிக்ஸ், கபடி பிளேயருக்கு நல்ல ஒரு மூவி. நல்லா இருக்கு. கதை நல்லா இருக்கு. பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்ததுண்ணே. நல்ல டைலாக் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம விக்ரம் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. நல்லா தென் மாவட்டத்தில் உள்ள உண்மையான கதை, அவங்கவுங்க ஜாதி இதெல்லாம் பற்றி பேசிட்டு கடைசி ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தன் எவ்வளோ உயர்வாக போகிறாங்கன்னு அதை பற்றி நல்லா எடுத்துருக்காங்க. படம் சூப்பர்ண்ணே. நல்லா இருக்கே சார். ஒரிஜினலாக இருக்கு. பரவாயில்ல. இடத்துல வன்முறை வேண்டான்னு சொல்கிறாங்களா, ஒரு சில தடையை கடந்து தான் வெளியில் வர வேண்டியிருக்கு.
ஒரு கீழே வரணும்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு, அதை மீறி தான் வர வேண்டியிருக்கு. படம் நல்லா அருமையாக இருக்குது, ஒர்த்து, சரியான ஒர்த்து படம். படம் இந்த நாள் இது பார்க்குறது என்ஜாய் பண்ணலாம், வரலாம், எல்லோரும் வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு நல்ல படம், நான் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம். இந்த சமுதாயத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத மாரி செல்வராஜ் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார் இந்த படத்து மூலியமா. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இல்லைங்க, ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து வந்த ஒருத்தரால் வந்து அவர் வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காரு. இருந்தாலும் வந்து இதில் விளையாட்டுலேயே வந்து இப்போ அரசியல் வந்துருச்சு. இப்போது ஒருத்தர் வந்து வேலை வராங்களாம், அந்த பணத்தால் வந்து இது பண்ணுறாங்க. இதில் வந்து என்ன சொல்லுன்னா ஜாதியை பற்றி நிறையா காட்டுறாங்க. இவன் வந்து கீழ் ஜாதி, இவன் வந்து மேல் ஜாதி கிடையாது அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் ஒரு சில பேர் அப்படி இல்லை, இவன் வந்து எந்த ஜாதியாக இருந்தாலும் என்ன இன்னும் நம்ம ஆளுங்க தான் சொல்லிட்டு இது பண்ணி. ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருப்பான். இருந்தாலும் வந்து ஒரு பணத்துக்காக வந்து இது பண்ணி மறுபடியும் வந்து அவனை கொண்டு வந்தாங்க. ஆனால் நல்லா படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, வேறு லெவல், நல்லா நடிச்சிருக்கிறாரு. பட் ஆனால் எடிட்டிங் நல்லா இல்லை. எடிட்டிங் நல்லா இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கு படம், வேறு லெவலில் சூப்பராக இருந்திருக்கும். பயங்கரமாக நல்லா நடிச்சிருக்கிறார், சூப்பர். படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அடிமட்ட லெவலில் இருக்கிறவங்கள வந்து கொஞ்சம் மேலே இது பண்ண சொல்கிறாங்க. அது நல்ல கருத்து தான். ஆனால் படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாம் சூப்பராக இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. பட் எடிட்டிங் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம், அவ்வளோதான். ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். ஃபஸ்ட்டு திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டும்தான் குஷி கிடையாது. தமிழ்நாட்டிலையும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் எங்கே தேசத்தில் எங்கே இருந்தாலுமே அவங்களுக்குமே வந்து இப்படி வெற்றிமாறன்னா ஒரு படம் இப்படி எடுத்தால் இப்படி எடுப்பாங்க. அது மாதிரி மாரி செல்வராஜோட கான்செப்ட் 1 வந்திருக்கு, கான்செப்ட் 2, 3 எதிர்பார்க்குறோம். பட்டாசு அங்கே வெடிக்கிறாங்க, மக்கள் மனசுலையும். அதாவது கபடிங்கிறது வந்து மனசை வந்து ஒருமுகப்படுத்துறது, அப்புறம் நிதானத்தை கொடுக்கறது, வெற்றி இலக்கை எப்படி அடையணுங்கிறது, ரொம்ப துள்ளக்கூடாது, எப்போ எப்படி அவங்களோட அங்க அசைவுகள் ரொம்ப முக்கியம், அது நளினமாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் இயற்கையோட இயந்த வாழ்வு, இப்போ எல்லாமே அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறோம். இப்போ அதை வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்ல, அந்த சேரன் படத்துல எல்லாம் சேரன் சார், பார்த்திபன் சார் அவங்க கான்செப்டை வந்து நமக்கு ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்போ நமக்கு இந்த முன்னோர்கள் எல்லாம் நம்ம வழிபாடு தெய்வங்கள் பற்றி அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்கு, இல்லைங்கிறவங்களுக்கு இல்லை. அது அவங்களோட மனநீர் ரீதியான கருத்துங்க சார். அதை வந்து நளினமாக வெளிப்படுத்தி இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்க்கலாம். குட்டீஸ்களுக்கு வந்து அந்த அந்த எப்படி சொல்ல, அந்த ஃபியர் வெடிக்கிற மாதிரி வந்து டக்குன்னு கத்தி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்து, கத்தினா என்ன, துப்பாக்கினா என்ன, அதை வந்து ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணுற விதத்தை வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. வேற என்ன சொல்லணும், எல்லாரோட அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே பெட்டர், அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்கு. படம் வந்து நல்லா பார்க்கலாம். செகண்ட், அதாவது KGF 2, KGF 3, காந்தாரா 1, 2, அது மாதிரி வந்து நம்மள சிங்கம் 1, 2, 3 சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி வந்து சார்கிட்ட இருந்து எப்படி சொல்ல ஆமா எதிர்பார்க்குறோம். காசி டாக்கிஸ் 1, காசி 2, காசி 3 கட்டினா எப்படி இருக்கும், அது போலதான். இப்போ எங்களுக்குலாம் உதயத்தில் பார்க்க முடியலன்னு ஒரு குதூகலம் இப்போ இருக்கு இல்லையா, உதயம் நாங்கள் அங்கெல்லாம் பார்ப்போம். இப்போ இங்கே வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னொரு காசி பக்கத்தில் இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே போய் இவரோட கான்செப்ட் செகண்ட்ல வர படத்தை பார்த்துட மாட்டோமா அடுத்த ஷோவில் அப்படின்ற மாதிரி ஒரு ஈகரில் தான் நாங்கள் எல்லாரும் ஒரு 15 பேர் வந்தோம். ஹாப்பியாக தம்பி பொண்டாட்டிங்க அவங்க பசங்களோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். படம் இமோஷனல் வந்து வெளிப்படுத்துகிற விதம் வந்து ரொம்ப, அதாவது செகண்ட்ல எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதை ரொம்ப நீட்டிக்கல, ஆனால் மனசில் நிற்கிது. மனசில் நல்ல அந்த இமோஷனலை வெளிப்படுத்தினது நல்லா தான் பண்ணியிருக்காங்க சார். துருவ் வந்து பேசும்போது அவங்க அப்பாவோட கண்ணு விக்ரம் சச்சியான் அவரோட கண்ணு பழிச்சிட்டது. அப்புறம் நாங்கள் வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இதுக்கும் போது நம்ம வேளச்சேரி ஃபினிக்ஸில் விட்டாங்க, நாங்கள் பார்த்தோம். அது பார்க்குற வாய்ப்பு கிட்டுச்சு. அப்போ கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் போங்க லக்கேஜ் இருக்குன்னு எங்களை எல்லாம் நானும் என் மூத்த மகளும் போயிருந்தோம். அப்போ இது பண்ணாங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் கூட சேர்ந்து பார்க்கும்போது இன்னும் கிட்டக்க இருந்தால் அன்னைக்கு விட்டதை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. வேற என்ன சொல்ல, புரட்டாசி முடிஞ்சு ஒரு பூஸ்டா எல்லா பசங்களாம் நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசைப்படுது என் மகள்லாம். இப்போ இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்து போகும்போது கண்டிப்பாக வந்து அம்மா இப்படி பிரிஸ்காக போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் தானே, அதான் கிடைச்சிருக்கு. குட்டீஸ்களுக்கு பட்டாசு ஒரு 1000 rupeesக்கெல்லாம் நம்ம வாங்கி வெடிக்கிறது ரொம்ப ரேர். அந்த முன்னெல்லாம் அந்த 1000 rupees இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் வேற எதுக்காச்சும் நம்ம அம்மா அப்பா யூஸ் பண்ணுவாங்க.
இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெடிக்கிற சத்தத்தோட நாங்களும் குதூகலமாக தான் வெளியே போகிறோம். அனைவருக்கும் இந்த டீமுக்கு எல்லாருக்கும் எடுங்க, டிஃப்ரெண்ட்டாக எடுங்க, மக்கள் மனசில் தொடுங்க, எல்லா டைரக்டர்ஸையும் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் விடுபட்டிருந்ததை அடுத்த கான்செப்டில் நோட் பண்ணி வச்சுட்டு நோட் மேக்கிங் சம்மரைசிங் மாதிரி போட்டு பண்ணுங்க. ட்ரையல் அண்ட் இரர் எதுவுமே இல்லாமல் எடுத்திருக்க ஒரு படம். முயன்று தவறி கற்றல் அப்படின்றதே இதில் வந்து அவர் டைரக்டர் சார் வெளிப்படுத்த கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். தவறு இருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க. எல்லாருக்கும், எல்லா டீமுக்கும், இப்போ நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ஜாஃபர் காட்பேட் காசி டாக்கீஸில் பார்த்துட்டு என் கூட வந்து அவங்க எல்லாரோட சார்பிலையும் என் தம்பி பொண்டாட்டி எல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம். அவங்க குட்டீஸுங்க வந்திருக்காங்க. எல்லாரோட சார்பிலையும் ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி ரம்ஜான், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். நல்லா இருக்கு.